மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க தக்காளி ஊறுகாங்க. தக்காளி தொக்குன்னு சொல்லலாங்க, ஊறுகான்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் 2 கிலோ தக்காளி வாங்கி நல்லா கழுவிட்டு நான் வச்சுருக்கேங்க. இது தொடச்சி எடுத்துக்கலாங்க. தொடச்சி எடுத்துகிட்டு 2 வெட்டி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் 2 அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த 2 கிலோ தக்காளி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒரு பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. தூள் உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையெல்லாம் நம்ம ஒன்றா இப்படி போட்டு கலக்கிடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி தொக்கு. என்ன பண்ணலாங்க, இப்போ இந்த அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் அப்படியே ஒவ்வொரு தக்காளியிலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுறலாங்க. எல்லா தூளையுமே எல்லா தக்காளியிலையும் இப்படியே நம்ம போட்டு விட்டுறோணுங்க. போட்டுட்டு வெயிலில் கொண்டு போய் நல்லா, இப்போ வெயில் அடிக்குது இல்லைங்களா, வெயிலில் கொண்டு போய் நம்ம வச்சிடணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா வெயிலில் வச்சோன்னே இதெல்லாம் வற்றிருங்க. வற்றினதுக்கப்புறம் நம்ம சாயந்தரம் எடுத்து ஊறுகாய் ரெடி பண்ணிடலாங்க. தொக்கு, தக்காளி தொக்குன்னெலாம் ஊறுகான்னு சொல்லலாங்க. நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இருங்க, எல்லா தக்காளியிலையும் நான் போட்டுட்டு காமிச்சிட்றேங்க. பாருங்கள், இப்போ எல்லா தக்காளியிலையும் நான் போட்டுட்டேங்க அந்த பொடியை. இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வெயிலில் கொண்டு வந்து வச்சுட்டேங்க மாடியில். இதை நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா அப்படியே சுருங்கி வருங்க. டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம போட்ட அந்த மிளகாப்பொடி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஊறுகாய்க்கு இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம ஈவினிங் வந்து இதை எடுத்து நம்ம ஊறுகாய் பண்ணலாங்க. இப்போ காலையில் வெயிலில் காய வச்ச அந்த தக்காளி வந்து நல்லா பாருங்கள் வாடிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க. மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நான் அடிச்சுட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இப்படி போட்டு அடித்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம தக்காளி தொக்கு தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தக்காளியோட நம்ம பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய பூண்டாக ஒரு பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கப்புங்க. ஒரு கப்பு வெங்காயம் அப்படியே போட்டுக்கலாங்க. ஒரு 30 வெங்காயம் இருக்குங்க. அப்படி புளி நல்லா கழுவிட்டு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து சுத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க. இதை அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு வரேங்க. நான் எல்லாத்தையும் அடித்து இப்படி நான் ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. நல்லெண்ணெயில் இது தாளித்தோம்னா நல்லா இருக்குங்க. அப்படியே ஒரு கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. காஞ்சது இதில் அப்படியே கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது வந்து அவ்வளோ சுவை கொடுக்குங்க. கொஞ்சம் நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நல்லா பொரியுதுங்க. இந்த கருவேப்பிலை தலையை அப்படியே போட்டுடலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையாவே போடுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும் தொக்குக்கு. நல்லா இருக்குங்க. இது சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இது அப்படியே வதக்கி விடலாங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே இந்த அரைச்சதை அப்படியே போட்டுக்கலாங்க. நல்லா நைஸாக அடிச்சுக்கோணுங்க. ஏன்னா தக்காளியிலே நம்ம காரம், உப்பு எல்லாமே போட்டு தான் வெயிலில் வச்சோங்க. மஞ்சத்தூளும் அதிலே போட்டிருக்கோம். இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இது தாங்க போட்டுக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோங்க. இது அப்படியே கலக்கி விடலாங்க. நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு காட்டுறேங்க. எல்லாம் ஊற்றிட்டேங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் பத்தாது போல் இருக்குங்க. ஏன்னா நம்ம தக்காளியில் போட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் போட்டுட்டேங்க. போட்டுட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி நம்ம போடணுங்க. மூடி போடாட்டி எல்லா பக்கம் தெரிச்சிருங்க. அதனால் ஒரு மூடி போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம் எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக கொதிச்சிட்ருக்குங்க.
நல்லா மூடி வச்சிடணுங்க, இல்லைன்னா எல்லா பக்கம் தெரிச்சிருங்க. நல்லா சுண்டி வரட்டுங்க. நல்லா இருக்குங்க. தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இன்னும் நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா சுண்டி வந்ததும் பார்க்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, சீரகம் வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. கடுகு வெந்தயமும் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இனிப்பு சுவை பிடிச்சவங்க ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரைங்க, அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி விடலாங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடிங்க. அவ்வளோ எம்மியாக நல்லா இருக்குங்க. நல்லா கலக்கி விடலாங்க. இந்த கடுகு வெந்தய பொடி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த தக்காளி தொக்குக்கு. வெல்லம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு சிம்மில் போட்டுட்டோம்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. அப்படி மூடி வச்சிடலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுங்க. சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்ட அந்த புளிப்பு, காரம், அந்த வெல்லம், அந்த கடுகு வெந்தயத்தோட டேஸ்ட்டு, அந்த சீரகத்தூளோட டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இது பூரிக்கு நல்லா இருக்குங்க. தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.